கூட்டணி பற்றி எங்களோட நிலைப்பாடை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த நிலைப்பாட்டில் எப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னோமோ அதுதான் இப்போவும், அதுதான் எப்போவும். அதாவது என்ன, எங்கள் தலைமையை ஏற்று வரும் கட்சிகளை நாங்கள் அரவணைப்போம், திமுக பாஜகவை தவிர. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும்தான் முன்மாதிரி, கலைஞர் முன்மாதிரி ஏற்றுக்கிட்டதுங்கிற தகவல் தப்புன்னு சொல்றீங்க. யார் சொன்னா? தலைவர் சொன்னாரா? தலைவர் உங்ககிட்ட சொன்னாரா? அதிமுக ஊழல் கட்சின்னா எம்ஜிஆரையும் அண்ணாவையும் இது பண்ணி பிரச்சாரத்துல பாருங்க, திமுக கூட தான் அண்ணா காலத்து திமுக வந்து கொள்கை பற்றோட இருந்தாங்க. நீங்க அதனால இப்ப இருக்கிற திமுக வந்து ஒரு சிறந்த கொள்கை பற்றுள்ள கட்சி, ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய கட்சின்னு எடுத்துக்க முடியுமா? அப்ப இருந்தாங்க. எம்ஜிஆர் காலத்துல அதிமுக ரொம்ப சிறப்பா இருந்தது. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் பலவற்றை கொண்டு வந்தாங்க. இப்ப இருக்கிற அதிமுக எப்படி இருக்கு, அதை தான் பேசணும். நீங்க பாத்தீங்கன்னா அம்மா அவர்கள் அதிமுகவில் தலைமையில் இருக்கிறப்ப அனைத்து சார்பற்ற, அனைத்து சாதி மத சார்பற்ற ஒரு கட்சியா இருந்தது. இப்ப அப்படி அதிமுக இருக்கா அப்படிங்கறதுதான் கேள்வி. நீங்களே மீடியாலே சொல்றீங்க, இன்னும் அதிமுக வந்து எப்ப ஒன்றிணைணும் தொண்டர்கள் பேசிட்டு இருக்காங்க. எங்க அதற்கான அது பேசக்கூடிய சூழ்நிலையில தான் இப்ப இருக்கு. இன்னும் வந்து அதிமுக ஒன்றிணைணும் இன்னும் தொண்டர்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து எதுவுமே இதுவரை குரல் கொடுக்கல, வீட்டுக்குள்ளேயே இருந்து அறிக்கையை மட்டும் பெறாரு சொல்லி எதிர்கட்சிகள் எந்த மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் முதல் கட்சியாக குரல் கொடுத்து கொண்டே இருக்கும். கிழக்கு மாவட்டத்துடைய துணை செயலாளராக இருக்கக்கூடிய தலித் பெண் ஒருத்தர் வந்து எங்களுக்கு இந்த கட்சியில வந்து முன்னுரிமை அளிக்கப்படல, நீங்க வந்தவட்டியும் எங்களுக்கான இடங்கள் வழங்கப்படலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இங்க பாருங்க, இங்க கூட இருக்கிற அனைத்து சமுதாயம் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க. எங்களை பிரிச்சு பாக்குறாங்க. அததான் சில பேர் வந்து அவங்க எந்த அழுத்தம் காரணமாக சொல்றாங்கன்னு தெரியல. இப்ப பாருங்க, பின்னாடி வந்து அனைத்து சமுதாய சேர்ந்த நிர்வாகிகள் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை ஒரே ஒரு விஷயம் நான் முடிச்சுக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் எங்களோட கோட்பாடு. அதனால எங்க